வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமினுடைய வெறுமை, தன் வாழ்க்கையில் இருந்த அவமானம் மாறியது, வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபினுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார். கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார். மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது. கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார். அது புது திராட்சை ரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார். ஆரோக்கியம் இல்லாமல் பரத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். சற்று முன்பு நீங்கள் பார்த்த இந்த வீடியோ தான் மக்களை மிக சரியாய் இந்த இடத்தினுடைய விசேஷத்துவம். யார் நீங்கள் கவலைப்படுவது நிறுத்துங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, சாலமோன் மண்டபத்துக்கு உங்கள் விண்ணப்பம் ஏன் இந்த தடவை இஸ்ரவேல் நிகழ்ச்சியிலே கொண்டு செல்லப்பட போகிறது என்பதனுடைய விளக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த இடம் எவ்வளவு விசேஷமானது, எவ்வளவு அதி அற்புதமானது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். எவ்வளவு பரிசுத்தமான ஒன்று. ஆம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில இதுதான் செய்ய விரும்புகிறார் மக்களே. தனித்துவமான ஒன்றை. தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை தீமைக்கு அல்ல. வசனம் சொல்லுகிறது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டம். நம்முடைய மனநிலை ஒருவேளை நம்ம சூழ்நிலை பிரகாரம் எப்படி யோசிக்குது, ஆண்டவர் கூட எனக்கு நல்லது செய்ய விரும்பல, தேவன் கூட எனக்கு நல்லது செய்ய விரும்பல. கண்டிப்பாக இல்லை. கர்த்தருடைய திட்டங்கள் ஒருபோதும் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. தேவன் நிஜத்துல உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீங்க கேட்கிற சாட்சியை நீங்க கூர்ந்து கவனித்தீர்களானால், அவங்களுடைய வாழ்க்கை முன்பாக விழத்தள்ளப்பட்ட, அவமானத்துக்குரிய, தோற்கடிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனால் அவர்கள் செய்தது என்ன? அந்த வாழ்க்கையை கர்த்தர் கரத்திலே கொண்டு வந்தார்கள். தன்னுடைய தோல்விகரமான, பரிதவிப்பான், புறக்கணிக்கப்பட்ட, அவமானத்துக்குரிய அந்த வாழ்க்கையை, ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத அந்த வாழ்க்கையை கொண்டு வந்து அவர்கள் பீடத்தின் மீது வைத்த போது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவராய், அதாவது ஆண்டவர் எவ்விதத்திலே அவர்களை செய்ய சொன்னார், பீடத்தின் மேல் என்ன செய்ய சொன்னார், எப்படி செய்ய சொன்னார், அதை அவர்கள் சரியாக பின்பற்றின தருணம் அவர்கள் வாழ்க்கை மாறியது. யார் நீங்க இந்த திரையில பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கை மாற நீங்க எத்தனை முயற்சிகள் செய்திருப்பீங்க, எத்தனை காரியங்கள் செய்திருப்பீங்க. கருத்தாக, கவனமாக, பொறுமையாக, நிதானமாக. ஒருவேளை பல வருஷமாய் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படாதா என்று நீங்கள் காத்து கொண்டு இருந்திருக்கலாம். எவ்வளவு காரியங்களை நீங்க அதற்காக செய்திருக்கலாம், எத்தனை இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம், கவனமாய் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாய், எதிர்மறையா எல்லாமே நடந்தது. நீங்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, பிரதிபலன் வேறு ஒன்று.
உங்களுக்குள் வெறும் ஏமாற்றங்களை, வழிகளை நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? சரியாய், இதுதான் ஆபிரகாமுடைய சூழ்நிலை, இதுதான் அன்னாளுடைய சூழ்நிலை. அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அது கிடைக்கல. காலங்கள் சென்றது. ஆபிரகாம் 75 வயதை எட்டினார், குழந்தை இல்லை. அன்னாளுடைய வாழ்க்கை கடந்து போனது, குழந்தை இல்லை. அவமானம், வலி, வேதனை. ஆனால் என்றைக்கு கர்த்தர் வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்தார்களோ, எப்போது பீடத்தின் மேல் அவர்கள் பொருத்தனை செய்தார்களோ, எப்போது பீடத்திலே தேவனுக்கு தம் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, எல்லாமே மாறத் தொடங்கியது. ஒவ்வொன்றாய் மாறத் தொடங்கியது, படிப்படியாய் மாறத் தொடங்கியது. எல்லாமே முழுமை அடைந்தது. உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை நான் கொடுக்க போகிறேன் சற்று நேரத்திற்கு முன்பாய். இந்த வார்த்தையின் சாட்சியை நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். இந்த வார்த்தை கவனமாய் எடுத்துக் கொள்ளப்பட்டு கீழ்ப்படியும் போது ஒருவர் வாழ்க்கையில் நடைபெறுவது என்ன? முதலாவது சாட்சியை கூர்ந்து கவனிக்க. என் பேர் ஜீவத். நான் பெரம்பூர்ல இருந்து வரேன். எனக்குள்ளாக 9 வருஷமாக நான் வியாதியை சந்திச்சேன். அந்த வீசிங் ப்ராப்ளமா இருந்தது. என்னால் சரியா படிக்கட்டு ஏற முடியாது, சரியா நடக்க முடியாது. எந்த விஷயம் செஞ்சாலும் எனக்கு மூச்சு திணறலானது ஏற்படும். எனவே இதன் தான் ஒரு நாள் என்னுடைய சித்தி மூலமாக இந்த சர்ச்சை வந்து தெரிஞ்சுக்கினேன். இந்த சர்ச்சைக்கு எப்போ வந்தோன்னே என்னுடைய சித்தி கூட நான் விசுவாசத்தின் ஜபத்துல கலந்து கொண்டேன். நான் விடுதலையை பெற்றேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். இந்த தேவனை குறித்து, என்னை விடுதலை ஆக்கின தேவனை குறித்து இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்ட்டு நான் அவருடைய விஷயத்துல வந்து ரொம்ப ஈடுபாடா இருந்தேன். எல்லாமே நல்லாதான் போயிருந்துச்சு. ஆனா ஒரு நாள் வந்தது, நான் விசுவாசத்துல ரொம்ப குளிர்ந்து போன நபரா இருந்தேன். நான் ஆலயத்துலதான் இருப்பேன். வெளிப்புறத்தை பார்க்கும்போது நான் ஆலயத்துலதான் இருப்பேன். ஆனா விசுவாசத்துல நான் இல்லை. நான் வெளியில நண்பர்கள் கூட இருப்பேன். நண்பர்களானது ரொம்ப தவறான விஷயத்துல ஈடுபடுவாங்க. நானும் கூட தான் இருப்பேன். நான் வந்து அந்த தவறான விஷயத்துல ஈடுபட மாட்டேன். அவங்க ஈடுபடுவாங்க, நான் கூட இருப்பேன். அதே போல மெதுவாக நான் ஆபாச படத்துக்கு அடிமையான பிற்பாடு என்னோட கேம் அடிக்டடான, ஃபோன் அடிக்டடான, இது போல சில தவறுகளானது நான் செஞ்சேன். அதே போல நான் தெளிவா யோசிச்ச அந்த நேரத்துல நான் தேவனை விட்டு விலகின நபரா இருக்கேன்ட்டு. இருந்தாலுமே நான் ஆலயத்துக்கு வருவேன், தேவனுடைய வார்த்தையை கேட்பேன், எல்லாமே கேட்பேன். நான் கீழ்ப்படைய மாட்டேன். அதை வந்து நான் அலட்சியமா விட்டுட்டேன். அதை வந்து நான் ஏத்துக்கல. அதே போல நான் மாத்திக்கணும்னு நினைப்பேன். ஒவ்வொரு முறையும் எனக்குள்ளாக எண்ணங்களானது வரும், நீ மாத்திக்கோன்ட்டு. ஆனா என்னால முடியல. நான் அந்த பலவீனமா இருந்தேன். எனக்கு ஆனா அந்த பலமானது இல்லை நான் மாத்திக்கணும்ட்டு. எனவே நான் ரொம்ப யோசிச்சேன், ரொம்ப சோகமா இருப்பேன். உட்புறத்துல ரொம்ப வெறுமையானது உணர்ந்தேன். ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் விபத்தானது ஏற்பட்டது. அந்த விபத்துல என்னுடைய உயிரானது போகக்கூடிய நிலைமையில இருந்தது. ஆனா என்னுடைய சரீரம் மிகவும் காயமா இருந்தது. என்னுடைய தலையில அடிபட்டது. என்னுடைய உடம்புல நிறைய இடங்கள்ல காயங்களானது இருந்தது. இந்த விபத்துல நான் ரொம்ப சோகமா இருந்தேன். இதுல இருந்து நான் ஜெயித்து வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த காயங்கள்லாம் ஆறின பிற்பாடு ஆலயத்துக்கு போனேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தேவன் என்கிட்ட பேசினார், என்னத்துல உணர்த்தினார், நீ அந்த முதல் அன்புக்கு வான்ட்டு. நான் யோசிச்சேன், முதல் அன்பா? நான் எப்படியா இருந்தேன் முதல் அன்புல? நான் தேவனுடைய விஷயத்துல இன்னும் அதிகமா ஈடுபட்டக்கூடிய நபரா இருந்தேன். ஆனா இப்போ நான் தேவனுடைய காரியத்துல எதுவுமே நான் செய்யாத நபரா இருக்கேன். நான் உலகத்தினுடைய நபரா இருந்தேன். இது தேவன் எனக்கு உணர்த்தினார். எனவே நான் இதுக்கு கீழ்ப்படியும்படியா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் முதல் அன்புக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் தொடங்கினேன். அந்த நேரத்துல தான் நான் வேலையானது செஞ்சுட்டு இருந்தேன். அதே போல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அதே நேரத்துல வந்தது. நான் இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டேன். அதே போல நான் ஆலயத்துக்கு வந்துட்டு அந்த எல்லா நாளும், எல்லா வருஷமும் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி ஆனது நடக்கும். எல்லா சிறப்பு நிகழ்ச்சியும் நான் கலந்து கொண்டேன். ஆனா தேவன் என்கிட்ட என்ன கேட்டாரோ அதை நான் சரியா செய்யல. தேவன் என்கிட்ட இருந்து என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ நான் எந்த ஒரு இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியோ அதை நான் முழுமையா நான் செய்யல. எனவே நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நான் என்னுடைய முழுமையை நான் தரப்போறேன். தேவன் என்கிட்ட இருந்து என்ன கேட்கிறாரோ அதை நான் செய்வேன். நான் தீர்மானம் எடுத்தேன். அதே போல நான் தேவன்கிட்ட கேட்டேன், தேவனே என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? என்கிட்ட இருந்து என்ன விதமான தியாகத்தை எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன கொடுக்கணும்? நான் உங்களுடைய ஆவியை பெறத்துக்காக நான் என்ன கொடுக்கணும்ட்டு நான் தேவத்துல கேட்டேன். தேவன் என்கிட்ட உணர்த்தினார், உன்னுடைய வேலையை கொடு. நான் யோசிச்சேன், என்னுடைய வேலையா? ஏன்னா நான் என்னுடைய வேலையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். விசுவாசத்தை நான் ரொம்ப துன்பப்பட்டேன். ஏன்னா அந்த வேலையை செய்யறவங்க யாருமே எல்லாம் கெட்ட நண்பர்களா இருந்தாங்க. அவங்க இப்படியா சொல்லுவாங்க, நீ எதுக்கு ஊழியத்துக்குலாம் போற? நீ எதுக்கு சர்ச்சைக்கு போற? நீ எங்க கூட வா, நீ ஜாலியா இரு. இது என்ஜாய் பண்ற லைஃப் உனக்கு. நீ எதுக்கு இதுக்கெல்லாம் சர்ச்சைக்கெல்லாம் போற? நீ என்ன வயசான நபரா இருக்கியா?
இது ரொம்ப நான் வந்து கேலி செஞ்சாங்க. ஆனா அந்த நேரம் நான் உணர்ந்தேன், தேவனை விட்டு விலக்குற காரியமா இருக்கு இதெல்லாம். எனவே இதெல்லாம் நான் தியாகம் செய்யணும். இதற்காக தான் தேவன் என்னுடைய வேலையை கேட்டிருக்காருன்ட்டு. எனவே நான் அந்த வேலையை நான் விட்டேன். நான் பீடத்து மேலாக ஏறும்போது அந்த வேலையானது நான் விட்டேன். என்னுடைய சரீரபூர்வமான தியாகத்தை செஞ்சேன். என்னுடைய ஆவிக்குரிய ரீதியான தியாகத்தை நான் செஞ்சேன். முழுமையா என்னுடைய வாழ்க்கையை நான் அந்த பீடத்து மேலாக தியாகமா செஞ்சேன். பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்தார். எனக்குள்ளாக அவர் வரும்போது மிகவும் நான் சந்தோஷமா இருந்தேன். எனக்குள்ளாக அந்த சமாதானமான இருந்தது. எனக்குள்ளாக அந்த முழுமையானது, அந்த உறுதியானது இது. இனிமேலும் எனக்குள்ளாக வெறுமையானது இல்லை. நான் இனிமேலும் நான் அந்த வெறுமையினால கஷ்டப்படலை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாறினதா இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு வீட்டுல ஒரு உதாரணமா இருக்கேன். நான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையும் மாறிச்சு. இனிமேலும் நான் கெட்ட பழக்கத்துல இல்லை. இனிமேலும் எனக்குள்ளாக கெட்ட நண்பர்கள் இல்லை. இனிமேலும் நான் ஆபாச படத்துக்கு அடிமையா இல்லை. எல்லாமே நான் கைவிட்டுட்டேன். என்னுடைய பழைய வாழ்க்கையும் கைவிட்டுட்டேன். நான் இப்போ ஒரு புதிய மனுஷனா இருக்கேன். எனக்குள்ளாக தேவனுடைய உயிருள்ள தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து எனக்குள்ளாக இந்த சமாதானமா இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் இந்த இஸ்ரவேல் நிகழ்ச்சியில் நாம் செய்ய போகிற மக்களை தேவன் வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்க போகிறோம். சற்று முன்பு நீங்கள் கேட்ட சாட்சியில் இந்த வாலிபர் சொன்னதை போல, முன்பு அவர் கர்த்தர் வார்த்தையை உதாசீனப்படுத்தினார், ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை. தெரியும், கேட்டார், சாட்சிகளை கூட கேட்டார், ஆனால் அவர் உதாசீனப்படுத்தினார். ஆனால் என்றைக்கு கருத்தாய் கவனமாய் எடுத்துக்கொண்டாரோ சூழ்நிலை மாறுகிறது. பரிசுத்த ஆவி அக்கினி நண்பர்களே, பரிசுத்த ஆவி வல்லமை. இடம் எதுவா இருந்தாலும் சரி, சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் இருந்தால், வனாந்தரத்தில் இஸ்ரவேலை நடத்தி சென்ற அதே தேவன் உங்களை இந்த காலகட்டத்திலே, இந்த வயதிலே, இந்த சூழ்நிலையிலே கண்டிப்பாய் நடத்தி செல்வார். நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்கிறேன். இடம் எதுவா இருந்தாலும் சரி, உங்கள் வயது என்னவா இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, இந்த வல்லமை உங்களுக்குள் வந்தால், நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவில போல வனாந்தரத்திலே அக்னி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் ஜனங்களை நடத்தி சென்றவர் இந்த காலகட்டத்துல, இந்த சமுதாயத்துல, இந்த சூழ்நிலையில உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்வார். இந்த வீடியோவை பாருங்கள். இதனை தொடர்ந்து இந்த அக்கினி, இந்த வல்லமை ஒருத்தருக்குள் வரும்போது என்ன நடைபெற போகிறது, என்ன நடைபெறும் என்பதான ஒரு சாட்சி நீங்கள் கேட்க போகிறீர்கள் சற்று நேரத்திலே. முதலாவது அந்த வீடியோ பார்க்கலாம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட வார்த்தை நான் உங்களுக்கு படிக்க போகிறேன். சாட்சி கேட்பதற்கு முன்பாய் 28ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம், பாகமும் 28 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற, இந்த இரவு உங்களோடு அவர் பேசுகிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற
உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். குறிப்பிட்ட ஒரு பிரிவு இங்க சொல்லப்பட்டிருக்கா? உன்னை. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை அன்னாள் வாழ்க்கை போல், ஆபிரகாம் வாழ்க்கை போல், நீங்கள் கேட்க போகிற சாட்சியில உள்ள இந்த மக்கள் வாழ்க்கை போல் மேன்மைப்படுத்தப்படும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கவனமாய் அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க. உங்களிடத்துல என்ன சொல்லுகிறார், உங்களை என்ன செய்ய சொல்லுகிறார், என்ன மாற்றிக்கொள்ள சொல்லுகிறார், எதை தியாகம் செய்ய சொல்லுகிறார், கூர்ந்து கவனிங்க. இந்த பெண் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தான். நான் என்ன செய்யணும்னு கேட்டான். இன்னைக்கு பரிசுத்த ஆவி நடத்தி செல்கிறார். எனவேதான் தானியேல் உபவாசம் ஒரு பெரிய வாய்ப்பு மக்கள். எப்படி நான் பரிசுத்த ஆவி எனக்குள் பெற்றுக்கொள்வது, அவர் ஆவி எனக்குள் வர நான் என்ன செய்யலாம், அவர் அபிஷேகத்தை பெற தானியேல் உபவாசம் அதற்கான சிறப்பு வழி. சாட்சியை தொடர்ந்து நீங்கள் இந்த உபவாசத்தில் எப்படி பங்கேற்கலாம் என்பது ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ கேளுங்க, கவனமா கேளுங்க. பிற்பாடு ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபத்தில் ஒன்றிணைய போகிறோம். மேலும் விளக்கங்களோ விவரங்களோ தேவையானால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். உடனே இந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார், உங்களுக்கு உதவி செய்யும். சாட்சி பாருங்கள். நாம் தொடர்ந்து ஜெபத்திலே ஒன்றிணையலாம். மிக மோசமான சூழ்நிலையில நான் நினச்சிருக்கேன். ஒரு பிரிட்ஜை நான் கடக்கும் போது, அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்க பிரிட்ஜை கடக்கும் போது, இதுலேருந்து குதிச்சுட்டா என்ன, என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் என் அம்மாவோடையும் என் சின்ன தம்பியோடவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். லண்டன்லேருந்து மைன்செஸ்டருங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வாழ்ந்தோம். நான் ஒரு கோவப்படக்கூடிய பெண்ணாக தான் வளர்ந்தேன். எனக்குள்ள பாதுகாப்பற்ற தன்மை இருந்தது. அதன் காரணமா நான் எப்பொழுதும் என்னோட சொந்தக்காரங்களோட, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட என்னை ஒப்பிட்டு பார்ப்பேன். எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது. நான் வீட்டில் இருந்தால் ஏதோ மாதிரி உணர்வேன். அதனால எங்கள் அம்மாவோட நான் வீட்டில் இருக்கிறத தவிர்ப்பேன். ஆமாம், எங்களுக்குள்ளாக எந்த விதமான உறவும் கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாலே ஒரு எதிரி போல தான் இருப்போம். அவள் வீட்டு ஹாலில் உட்காந்துருக்கா, நான் வந்து அந்த இடத்துல உட்காடுறேன்னா அவள் அங்கேருந்து எழுந்து போயிடுவா. அவங்களோட படுக்கை அறைக்கு நான் என்னைக்காவது போயிட்டேன்னா அது ஒரு மோசமான சூழ்நிலை ஆயிடும். அவங்க என்ன அவங்களோட படுக்கை அறைக்கு போக கூட விட மாட்டாங்க. நான் கதவை திறந்தாலே என்ன வேணும் உனக்கு, நான் இந்த மாதிரியாக தான் வீட்டுக்குள்ள இருப்பேன். அதனாலதான் நான் அதிகமா வெளியே தவறான காரியங்கள்ல ஈடுபடுறவங்க கூடயே பழக ஆரம்பிச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 12 இல்லைன்னா 13 வயதுல நான் குடிக்க ஆரம்பிச்சேன் முதல் தடவையா. அந்த நேரத்துல தான் நான் வீட்டை விட்டு போக ஆரம்பிச்சேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய சுத்த ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னுடைய பார்ட்டி லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். நான் நிறைய பார்ட்டிகளுக்கு போவேன், வீட்டுல செய்யற பார்ட்டிகளுக்கு போவேன். ரொம்ப மோசமா குடிச்சிட்டு அதிகப்படியா நான் உளருவேன். அப்பதான் நான் முதல் தடவையே எங்க அம்மாவோட நான் ஆலயத்துக்கு வந்தேன். அவங்க எங்க போறாங்களோ அங்கெல்லாம் போகணுங்கிறதுனால அந்த வயசுல நான் வந்தேன். என்னதான் நான் ஆலயத்துக்கு வந்தாலும் நான் உண்மையாவே தீர்மானிச்சு என் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்க விரும்பல. ஆலயத்தினுடைய காரியத்துல கவனமா இருந்தாலும் வெளியே உலகத்தாரு கூடயும் நான் ரொம்பவும் பழக்கமா இருந்தேன். அந்த தருணத்துல நான் ஒரு உறவு முறையிலயும் இருந்தேன். மேலும் வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போகும்போது அசுத்தத்தினால வெளிப்பட்டேன். அதன் பிற்பாடு திரும்பவும் ஹவுஸ் பார்ட்டிக்கு போவேன். இந்த மாதிரியாக தான் நான் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் 18 வயசு வரைக்கும். எனக்கு அந்த பிரச்சனை என்ன தொடர வரைக்கும், ஏன்னா நான் ஆலயத்துக்கு போவேன், அங்க இருக்கிறதெல்லாம் கேட்பேன். ஆனா நான் செயல்படுறது எல்லாமே தலைகீழையா இருக்கும். நான் இதைதான் தொடர்ந்து பண்ண விரும்பினேன். இதே மாதிரி தொடர்ந்து போலாம், நான் பாவம் பண்ணலாம், ஆனா சமாதானத்துல இருக்கணும். நான் அதிகப்படியா பாவம் செய்யும் போது என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்த ஆரம்பிச்சது. அதனால நான் ஆலயத்தை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அதனால ஆலயத்தை விட்டு போகணும்னு தீர்மானிச்சேன். ஆலயத்தை விட்டு போயிட்டேன். அந்த தருணம் தான் நான் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணேன். நான் காலேஜுக்கு போகும்போது தான் எனக்கு ரொம்பவும் சுதந்திரமா இருந்தது. நான் வீட்டுல இருந்தேன், நான் வெளியே போக முடியும், எனக்கு என்ன விருப்பமோ நான் எல்லாத்தையும் பண்ண முடியும், யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. நான் உறவு முறையில இருந்த அந்த நபரோடையும் என்னுடைய உறவு சரி கிடையாது. ரொம்பவும் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன். அவர் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு, என் மேல அக்கறை இல்ல, அன்பு இல்ல. அப்போ இந்த மாதிரியான ஒரு உறவு முறை எதுக்குன்னு நான் யோசிச்சேன். இந்த உறவு முறையில ஒரு மரியாதை இல்ல, எதுவுமே இல்ல. அதனால நான் அந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த உறவு முறையில இருக்க பிரச்சனையினால எனக்கு ரொம்பவும் குழப்பம் ஏற்பட்டுச்சு. படிக்க முடியல, எதுவும் செய்ய முடியல, என்னுடைய சிந்தனை மாறுபட ஆரம்பிச்சது. அப்பதான் நான் தீர்மானிச்சேன், இந்த உறவு முறையில இருந்து நம்ம வெளியே வரணும். 2019 நான் திரும்பவும் வீட்டுக்கு செல்ல ஆரம்பிச்சேன். அதன் பிற்பாடு 2020 நான் இந்த உறவை பிரிச்சுக்கணும்னு நினைச்சு நான் முயற்சிகள்லாம் எடுத்து, அதன் பிற்பாடு எல்லாமே மோசமாச்சு. எப்ப பாரு வாக்குவாதம், சண்டை. என்னுடைய பண வாழ்க்கையின் சூழ்நிலையும் ரொம்ப மோசமா இருந்தது. அந்த தருணத்துல நான் என்னுடைய தவற உணர்ந்த இந்த எல்லா தவறுகளோடவும் நான் வாழ ஆரம்பிச்சேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன பண்றது, எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும்.
என்னை யார் தான் அக்கறையா பாத்துப்பா, எனக்கு யார் தான் இருக்காங்க, இந்த சூழ்நிலை எப்ப மாறும்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஆன்லைன் சர்வீஸ் பாத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த கூட்டத்துல இருக்கும் போது எனக்கு தோணுச்சு, எவ்வளவு நாள் நான் இந்த ரெட்டை வாழ்க்கை வாழ போறேன். அப்ப நான் சொன்ன, தேவனே நான் ஒரு படி எடுத்து வைக்கிறேன், இந்த ஒரு படியில நான் எல்லாத்தையும் விட்டுற போறேன், உங்களை எது பிரியப்படுத்தலையோ அது எல்லாத்தையும் விட்டுடுறேன். அதன் பிற்பாடு நான் எல்லாவற்றையும் விட்டேன், தேவனிடத்துல சொன்னேன். அதன் பிற்பாடு நான் முதல் தடவையா என் வாழ்க்கையில சமாதானத்தை உணர்ந்தேன். அன்னைக்கு ராத்திரி தான் என்னால தூங்க முடிஞ்சுது. தேவன் எனக்குள்ள என்ன இருக்குன்னு காமிச்சாரு. எனக்குள்ள வெறுப்புணர்ச்சி, ஒரு தோழியின் மீது எனக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கிறத காமிச்சாரு. நான் மன்னிப்பு கேட்டேன், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் சொன்னேன். அதன் பிற்பாடு நான் பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிச்சேன். தேவனிடத்துல பொருத்தனை ஏற்படுத்தின, உடன்படிக்கை ஏற்படுத்தின, பீடத்தின் மீது சென்று என்னுடைய தியாகத்தை நான் செஞ்சேன். அந்த தருணத்துல தான் நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில தான் என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாறப்பட்டது. நான் எந்த வழியில இருந்து வந்தேனோ அந்த வழியில போய் திரும்பவும் நான் எதையும் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னோட டிகிரி மூலமா எனக்கு வந்த வேலையும் ரொம்ப அருமையான வேலையா இருந்தது. நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிற காரணத்தினால அவர் எனக்கு உண்மை தன்மையா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ரொம்பவும் அற்புதமா இருக்கு. இனிமேலும் நான் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இல்ல, ஒரு துன்புறுத்தக்கூடிய உறவுல இல்ல. தூங்கும் போது எனக்குள்ள சமாதானம் இருக்கு. நான் எங்கெல்லாம் போறேனோ சமாதானம் என் கூட இருக்கு. தேவன் என் கூட இருக்காரு. அதை விட என்ன வேணும்? என்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் தான் மிக முக்கியமான ஆசீர்வாதம். இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய பெண்மணி போல இருக்காங்க. என் மகளுக்கு தாயா இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு அவங்க உதவியாளரா இருக்காங்க. இப்போ அவங்க எங்களுடைய சமூகத்துக்கு கூட உதவி செய்யறாங்க. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் கேட்பாங்க, அந்த பெண் உன்னுடைய பெண்ணா, உதவியாளரா இருக்காங்களா? இது எல்லாமே தேவனால நடந்தது. தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்ல. இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் தேவனுடைய பெயர் மகிமைப்படுறதுக்காக. இந்த 3 வருடத்துல தேவன் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமா மாற்றி இருக்காரு. என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் எல்லாமே மாறி இருக்கு. இப்ப என்னுடைய நோக்கம் எல்லாமே தேவனுக்கு ஊழியம் பண்றது மட்டும்தான். அவர் என்னை எங்க வைக்கணும்னு விரும்புறாரோ அது மாதிரி நான் இருக்க விரும்புறேன். வணக்கம் பிரியமானவர்களே, இந்த வீடியோ தொகுப்பினுடைய நோக்கம், நாம் துவங்க இருக்கிற தானியேலின் உபவாசம் ஜூலை 11ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை இந்த உபவாசம் முன்னோக்கி செல்ல போகிறது. உலகமெங்கிலும் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் 21 நாட்கள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக. எனவேதான் ஒரு சிறு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த உபவாசத்திலே எங்களோடு ஒன்றிணையும்படியாக. முதலாம், தானியேலின் உபவாசம் என்பது என்ன? தானியேல் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. 10ஆம் அதிகாரத்திலே தானியேல் தேவனுக்கு முன்பாய் தன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும் அறிவை அடைகிறதற்கும் உபவாசம் துவங்கினார். அதே போல்தான் நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே ஒன்றிணைய போகும். மிக சரியாக 3 வாரம், ஜூலை 11 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை. எனவே நீங்கள் இதை குறித்த ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த உபவாசத்திலே எப்படிப்பட்ட மக்கள் கலந்து கொள்ளலாம்? யாருக்கா இந்த உபவாசம்? பரிசுத்த ஆவி இருக்கிறவர்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுங்க, யாருக்காக இந்த உபவாசம்? 2 விதமான மக்கள் இதிலே பங்கேற்கலாம். பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே அவர்கள் ஒன்றிணையலாம். சரி, தானியேலின் உபவாச சமயத்திலே செய்யக்கூடாதவைகள் என்ன? முதலாவது, தானியேல் உபவாச சமயத்தில் நீங்கள் உலக சம்பந்தமான செய்திகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சினிமா பாடல்கள், சினிமாக்கள், விளையாட்டுகள், பொழுதுபோக்கான பல காரியங்கள், நண்பர்களோடு நீங்கள் சாட் செய்வது, அதிகமான நேரங்கள் அவர்களோடு தேவையற்ற பேச்சுவார்த்தைகளிலே நீங்கள் செலவிடுவது, எந்த நேரமும் தேவையில்லாத வதந்திகள், தேவையில்லாத காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்துவது, இப்படியான உலக சம்பந்தமான செய்திகள், உலக சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், உலக சம்பந்தமான நட்புறவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது, உலக ரீதியான எல்லா காரியங்களும், மேலும் உங்களை அசுத்தப்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்களிலே, ஆபாசமான காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்தக்கூடிய, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இவ்வுலகத்தின் எல்லா காரியங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது. சுருக்கமாய் உங்கள் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளும்படி இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை நாம் 21 நாள் தவிர்த்து கொள்ள போகிறோம். இதை நாம் தவிர்த்து கொள்ள இந்த 21 நாள் நாம் என்ன செய்யலாம்? அதை நீங்கள் கண்டிப்பாய் கருத்தில் கொள்ள வேண்டும். அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். தேவனோடு அதிகமாய் ஜெபத்தில நேரம் செலவிடுங்கள். இந்த 21 நாளும் எவ்வளவு அதிகமாய் முடியுமோ ஆலய கூட்டங்களிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். மேலும்
நம்முடைய சமூக வலைத்தளங்கள் மியூசிக் ஏஜிபி சமூக வலைத்தளங்கள், நீங்கள் பிஷப் மசேடோ அவருடைய யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்கலாம். அவருடைய பிளாகிலே நீங்கள் தமிழிலே உள்ள டெலகிராம் சேனலில் இணைந்து செய்திகளை கேட்கலாம், ஆங்கிலத்திலும் செய்திகளை கேட்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய சமூக வலைத்தளங்களிலே அதிகமாய் நேரத்தை செலவிடலாம். மேலும் ஆலய கூட்டங்களிலே எங்களோடு இணையலாம். இதன் மூலமாய் நாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை உலகத்தின் அசுத்தத்திலிருந்து பிரித்து தேவனுடைய ஆவிக்காய் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம் 21 நாள் சுத்திகரிப்பிற்காக. எனவே முன்னோக்கி செல்லலாம். இது கண்டிப்பாய் பலத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது எளிமையானதா? நிச்சயமா இல்லை. ஆனால் நாம் இதில் முழு பலத்தோடு செல்லும் போது கண்டிப்பாய் இது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த 21 நாளில் நீங்கள் அநேகர் இதை சரியாக செய்ய போகிற எல்லோருமே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அனைவரை பலப்படுத்துவாராய். ஆசீர்வாதமான தானியேலின் உபவாசமாய் இருக்கட்டும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஆபிரகாமின் தேவனே, பீடத்தின் தேவன், விசுவாசத்துக்கு மரியாதை கொடுக்கிறவர், விசேஷமா யாரும் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை ஒருபோதும் அதே வெட்கத்துக்குரிய தோல்விகரமான நிலைமையில இருக்க நீர் அனுமதிப்பதில்லை. ஆபிரகாமினுடைய வெட்கத்தை நீக்கினீர், அண்ணாவுடைய வெட்கத்தை நீக்கினீர். சற்று முன்பு நாங்கள் கேட்ட சாட்சியிலே சொன்ன இந்த வாலிபன் இளம் பெண்ணுடைய வெட்கத்தை நீக்கினீர். அதே போல யார் திரை வழியா எங்களை ஜாய் டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யூடியூப் வழியா, பேஸ்புக் வழியா யாரெல்லாம் ஜெபத்தை பெறுகிறார்களோ, அவர் எந்த அவமானத்துக்குரிய நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த வெட்கத்துக்குரிய சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை கேட்டு அவர் விசுவாசிக்கிற தருணம், இந்த வார்த்தை அவர் அவமானத்தை நீக்குவதாய், அவர் வெட்கத்தை நீக்குவதாய், அவரை எழுப்புவதாய், அடிமைத்தனத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, பாவத்தின் கட்டிலிருந்து. உன் வார்த்தைக்கு மட்டுமே இந்த சக்தி உண்டு இவர் சூழ்நிலையை மாற்ற. என் தேவன், வார்த்தையின்படியே, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடியே, வார்த்தையை விசுவாசிக்கிறபடியே இவர் வாழ்க்கையில வித்தியாசம் ஏற்பட கடவுள். இந்த திரை வழியாய் இந்த ஜபத்தை பெறுகிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருங்கள் மக்களே. உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்படும். கவனமாய் அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க. நாளை இரவு மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை தேவனுக்கு அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாங்க. ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ,
யாரை நீங்கள் வணங்குனீங்களோ இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?